உலகை வெல்வோர் யார்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலகை வெல்வோர் யார்? இறைமகன் இயேசு என்று நம்புவோரே உலகை வெல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் விசுவாசமே என்ன விசுவாசம்? இறைமகனை இயேசு என்று நம்புகிற அந்த விசுவாசமே, அந்த எதிர்நோக்கே, அந்த நம்பிக்கையே உலகை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. கடவுள் மீது நாம் கொள்ளுகிற அந்த நம்பிக்கை இத்தகைய வல்லமை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. கடவுளை நம்புகிற அப்படின்னால் ஒரு அசாத்திய வல்லமை, அசாத்திய பலனை தூய ஆவின் வழியாக, வாக்கின் வழியாக கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அவர் எதையும் செய்து இந்த உலகத்தை வெல்லக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள். ஏனெனில் 1 யோவான் 4:4 வாசிப்பது போல, உலகத்தை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர், நமக்குள் இருப்பவர் பெரியவர். இரண்டாவது பிரியமான, இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கின்ற பொழுது ஜெபிப்பவராக இருந்தார். மார்க் நற்செய்தி 6:45 முதல் 46 வரை வாசிக்கிறோம். மாலை வழிகளில் அவர் தனித்திருந்து ஜெபித்தார். மார்க் நற்செய்தி 1:35 வாசிக்கிறோம். அதிகாலமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து தனிமையான இடத்துக்கு சென்று அவர் ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி 6:12 வாசிக்கிறோம். அவர் இரவு முழுவதும் அவர் தந்தையோடு ஒன்றித்து ஜெபித்தார். ஆகவே எல்லா வேளைகளிலும் கடவுள் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஜெபம் இல்லாதபடி எந்த ஒரு செயலையும் அவர் செய்யவில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஜெப வாழ்வும் அந்த விசுவாச வாழ்வும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை வெல்லலாம். உலகை நம்மை மேற்கொள்ள முடியாது. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.